Hi, hello friends, welcome to our channel. நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் vlogs. என் பேரு குமுதா, ஓகேவா? அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும், ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்கு டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு போட்டிருக்க லிப் ஷேட் என்ன அப்படின்னா வந்துட்டு மைக்லாம்ல இருந்து ஒரு லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். நல்ல ஒரு மரூன் அண்ட் ப்ளம் ஷேட் கலந்த மாதிரியான ஒரு கலர், நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் தேவையான ஒரு க்ரூமிங் டிப் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப் இல்லை, கொஞ்சம் நிறைய டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். எதுக்கு நம்ம அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா ஹேர் க்ரோத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன சொல்றது, ஹேர் பேக், ஹேர் மாஸ்க் அண்ட் தென் என்னென்னமோ என்ன சொல்றது, சீரம்ஸ், ஹேர் ஆயில்ஸ், ஹேர் ஷாம்பூஸ், இப்படி நிறைய ஹேர் க்ரோத்துக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டதை வந்துட்டு வெளியே இருந்து நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணாலுமே நம்ம எவ்வளவோ நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம எல்லாமே அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா நம்ம இன்டேக் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு சில பேர் பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு இன்டேக்குக்கு என்ன நம்ம வந்து வெளியே இருந்து பண்ணலாம், அந்த ஹேர் மாஸ்க் போடலாம், அந்த ஹேர் பேக் போடலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய இது நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படி அந்த மாதிரி க்ரூமிங் டிப் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட், ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும், ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட், ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கிற மாதிரியான ஃபுட் நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும், ஓகேவா? அதாவது பாதாமா இருக்கட்டும், இந்த மாதிரி பாதாம் நம்ம கண்டிப்பா ரெகுலரா எடுத்துக்கணும். டெய்லி ஒரு 5ல இருந்து ஒரு 8 பாதாம் வந்து ரெகுலரா நம்ம எடுத்துக்கிற பழக்கம் இருக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுதான், பாதாம் வந்து நீங்க எடுத்துக்கணும். பாதாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கின்னா இருக்கட்டும், நம்ம ஹேரா இருக்கட்டும், நம்ம பாடியா இருக்கட்டும், எல்லாமே ரெகுலரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கிறது. எல்லாரும் எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம், அவங்க பாடிக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கட்டும், ஸ்கின் நரிஷிங்கா இருக்கட்டும், ஸ்கின் மாய்ஸ்சரா இருக்கிறதுக்கு, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு, ஹேர் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு, ஸ்கேல்ப் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ்க்கு தண்ணி குடிக்கிறது ஃபர்ஸ்ட் டிப் நான் சொல்றது. செகண்ட் டிப் வந்துட்டு டெய்லி வந்து 5 to 8 பாதாம் நீங்க எடுத்துக்கணும், ஓகேவா? அண்ட் தென் ஒரு 3ல இருந்து 4 பேரிச்சம்பழம் டேட்ஸ் எடுத்துக்கணும், ஓகேவா? அது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ரெண்டுமே வந்து, ஓகேவா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கீரை சூப், முருங்கைக்கீரை வந்து சும்மா ஒரு குக்கர்ல போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து குடிக்கிறது, இது ரெகுலரா பண்ணிக்கோங்க. ரெகுலரா பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து பெஸ்ட். ஏதாவது ஒரு கீரை அப்படின்றத காட்டிலும் முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அயன் நம்ம ஹேருக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். டெய்லி எடுத்துக்க முடியல அப்படின்னா கூட வாரத்துக்கு 2 தடவை, வீக்லி ட்வைஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. பட் டேட்ஸும் அந்த பாதாமும் ரெகுலரா எடுத்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் தென் ஃபோர்த் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு கருவேப்பிலை. எல்லாருக்கும் தெரியும், கறி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம தாளிப்புக்கு பயன்படுத்தோம் இல்லையா? அது வந்துட்டு ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கோங்க. எவ்வளவு என்ன சொல்றது, நான் வந்து இவ்வளவு சாப்பிடுவேன், இவ்வளவு சொல்றேன்ல, டெய்லி நான் சொல்றது டெய்லி சொல்றேன், ஓகேவா? டெய்லி ரெகுலரா எது பண்றனோ பண்ணலையோ கருவேப்பிலை சாப்பிட்றது வந்துட்டு கண்டிப்பா மஸ்ட். நான் வந்து ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். இல்லைன்னா வந்துட்டு எனக்கு வந்து இதுக்கப்புறம் முடி வளரணும் அப்படின்னு கூட அவசியம் கூடாது, இருக்கிற முடி எனக்கு சேஃபா இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அந்த டிப் உங்களுக்கு சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற டிப், அது பர்சனலா நான் ஃபாலோ பண்றது. கருவேப்பிலை வந்து சாப்பிட முடியாதுதான், ஒரு மாதிரி கசப்பா இருக்கு, ஒரு மாதிரியான ஒரு டேஸ்டே இல்லாம ஒரு மாதிரி இருக்கும். பட் என்ன பண்றது, நம்ம முடி வளரணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு நீங்க அரைச்சி பேஸ்டா கூட சாப்பிடலாம், ஆரல்ஸ் அதை நீங்க ஃபில்டர் பண்ணி ஜூஸா கூட குடிக்கலாம். நான் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல கண்டிப்பா வந்து கருவேப்பிலை எடுத்துப்பேன் ரெகுலரா. உங்களால ரெகுலரா எடுத்துக்க முடியல, எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் வந்து சாப்பிட எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 48 டேஸ்க்கு வந்துட்டு நீங்க கருவேப்பிலை ரெகுலரா எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்துட்டு கண்டினியூஸா பண்ணதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஓகேவா? 48 டேஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா நீங்க அதை சாப்பிடுங்க, அப்பதான் ரிசல்ட் உங்களுக்கு. அப்புறமா அப்பயே சாப்பிட்டு இருக்கப்ப உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது, சாப்பிட்டே இருங்க, மீன்வைல் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா, ஓகேவா? நெக்ஸ்ட் திங்க் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து தலையில வந்து எண்ணெய் வைக்கிறது. அது விண்டரா இருக்கட்டும், சம்மரா இருக்கட்டும், எந்த ஒரு சீசனா இருக்கட்டும், நீங்க கண்டிப்பா சம்மர் நிறையவும் வைக்க கூடாது,
கொஞ்சமாக வைக்கக்கூடாது. கண்டிப்பாக தலையில் வந்துட்டு எவ்வளோ நம்ம எண்ணெய் வேணுமோ அவ்வளோ வைக்கணும். ஸ்கேல்பில் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா ஹேர் ரூட்ஸில் வந்துட்டு இருந்தால் தான் நமக்கு முடிக்கு எண்ணெய் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்கேல்ப் ட்ரை ஆகாது. ஏன்னா ஸ்கேல்ப் ட்ரை ஆச்சுன்னா நமக்கு டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப்னால முடி கொட்டுற பிரச்சனை வந்து பயங்கரமாக நமக்கு அதிகரிச்சிடும். ஓகேவா? இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். முடி கொட்டுற பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நமக்கு டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. நம்ம நினைப்போம் இதுக்கும் டேண்ட்ரஃப்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேண்ட்ரஃப்க்கும் முடி கொட்டுறதுக்கு, ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர்றதுக்கு இது எல்லாமே ரிலேட்டட் விஷயம் தான். ஸோ தட் நான் வந்து தண்ணி நிறையா குடிக்கிறது சொல்கிறதே அதனால தான். ஸோ டேண்ட்ரஃப் போக்குறதுக்காக நம்ம ஸ்கேல்ப் எப்பயுமே வந்துட்டு மாய்ஸ்சராக வச்சுக்கணும். ஸோ என்ன நம்ம ஸ்கேல்பில் கண்டிப்பாக தேய்க்கணும். அதுக்காக முடிக்கு தேய்க்காமல் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நான் கீழ் முடி வரைக்கும் கண்டிப்பாக தேய்ப்பேன். ஸ்கேல்ப்லையும் தேய்ப்பேன், கீழ் முடி வரைக்கும் கண்டிப்பாக தேய்ப்பேன். வீக்லி ட்வைஸ். நான் ரெகுலராக தேய்ப்பேன். தலை குளிக்கிற அன்னை தவிர மற்ற எல்லா நாளுமே என்ன வச்சுருப்பேன். வெளியே போனாலும் பரவாயில்ல, போகாட்டியும் பரவாயில்ல. ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா மட்டும்தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு 2 days 3 days ஒன்ஸ் கண்டிப்பாக தலை குளிக்கும், ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அழுக்கு சேர்ந்தாலும் நமக்கு வந்து முடி கொட்டும். அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ 3 days ஒன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னா சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை திரும்ப குளிச்சிடணும். சனிக்கிழமை குளிக்கிறீங்க அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் திரும்ப குளிச்சிடணும். அந்த மாதிரி ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தலையில அழுக்கு சேர்ந்தாலும் உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப அதிகரிக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தலை சீவிர பழக்கம் இருக்குல்ல, அது ஈவினிங் இருக்கிறவங்களா இருந்தால் மார்னிங் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்னிங் வந்துட்டு நமக்கு பிளட் தூங்கி எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் தலையில் நமக்கு நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஹேரை வந்து எண்ணெய் வச்சு சீவி பின்னி போடுற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து சொன்ன மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்க டைமில் பண்ணிங்கன்னா முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும். ஆஸ் யூஷுவல் ஈவினிங்கும் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங்கும் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்வைஸ் பண்ணுறது பெஸ்ட். இல்லை ஒரு தடவை தான் செய்வேன் அப்படின்னா காலையில் வச்சுக்கோங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் காலையில் வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப பெஸ்ட் விஷயம் உங்களுக்கு தலை செய்வது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஷாம்பூலாம் கண்ட ஷாம்பூ யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஷாம்பூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து நிறைய ஷாம்பூ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு ரிவ்யூ கொடுக்கணும், ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஷாம்பூ யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு வந்து ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுது. ஆனால் பட் நீங்கள் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. மாற்றி அதில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணி அது கண்டிப்பாக உங்களோட ஹேரை வந்துட்டு பிரேக் பண்ணும், டேமேஜ் பண்ணும். கண்டிப்பாக ஹேர் ஃபால் நிறைய வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேண்டெல்லாம் கீழே பின்னி யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சிக்கு இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப டிசைன் இருக்க பேண்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக பிளாண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாமல் நானும் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ரோப் மாதிரி சின்னதாக இருக்க மாதிரியான ஒரு பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து முடிக்கும். ஃபர்ஸ்ட் நானும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ முடி எனக்கு ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுலலாம் வந்துட்டு முடி கொட்டாமல் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறனோ அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் போக இன்னும் சில டிப்ஸ் இருக்கு. ஹேர் க்ரோத்துக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ண வேண்டிய டிப்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்டர்னல் டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் வந்து க்ரூமிங் டிப்ஸில் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டர்னலாக பண்ணக்கூடிய டிப்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேருக்கு நம்ம என்ன மாதிரி பேக் போடலாம், என்ன மாதிரி மாஸ்க் போடலாம், என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணலாம், அந்த மாதிரியான டிப்ஸும் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்காங்க. ஓகேவா? பாய்.